நமது நாடு யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம். நமது காணொளியில் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு விஷயங்களை நான் பகிர்ந்து வருகின்றேன். தாங்கள் அனைவரும் நன்றாக கேட்டு அதனை பல்வேறு நபர்களுக்கு பகிர்ந்து வருகிறீர்கள். சிலர் நல்ல கருத்துக்களை பதிவு செய்து வருகிறீர்கள். அனைவருக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இன்னும் நமது காணொளியை பார்க்கும் நண்பர்கள், பார்வையாளர்கள் பலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு நான் கேட்டுக்கிறேன். தற்பொழுது விஷயத்துக்கு வருகின்றேன். கடந்த காணொளியில் நான் சொல்லியிருந்தேன், நாம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதினால் எம்பிக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத விரிவாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை கரெக்டாக பார்த்துருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க. அதன்படி வாக்களித்திருப்பீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். தற்பொழுது இந்த தேர்தல், நாம் எதிர்பார்த்த ஜனநாயக தேர்தல் கடந்த 19ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தால் ஏதோ நடந்தது, முடிந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் இவ்வளோ விரக்தியாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குன்னா, ரொம்ப தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் பாருங்கள், அவ்வளோ செஞ்சும் நிறைய குளறுபடிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த வாக்குப்பதிவோட விகிதத்தை சொல்கிறதுல பார்த்திங்கன்னா 3 வகையாக தேர்தல் ஆணையம் 3 வகையாக சொல்லி குழப்பிடுச்சு. இதெல்லாம் அவங்களோட திறமையை சரியாக அவங்க செய்யலை, அவங்களோட கடமையை முறையாக செய்யலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறது மாதிரி இருக்குது. இது முதல் கட்ட வாக்குப்பதிவில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவுலாம் கொஞ்சம் திறம்பட செய்வாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம், நம்புவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு, தேர்தலுக்கு முன்னாடி 100% வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாங்க. அதே நேரத்தில் நிறைய தனியார் அமைப்புகளும் அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாங்க. அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பார்த்திங்கன்னா, வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா கிராம பகுதியோட நகரப்பகுதிகளில் மிக குறைவு. அது சென்னை போன்ற நகரில் மிக குறைவாக பதிவாயிருக்கு. என்ன காரணம்? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கூர்ந்து கவனிக்கணும். அது கிராம பகுதியில் ஓரளவுக்கு அதிக வாக்குப்பதிவுகள் நடக்குது. அது நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். குறிப்பாக வேறு எங்கேயும் சொல்ல வேண்டியதில்லை. திருச்சி பாராளுமன்றத்தில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 90,000 பேர் வாக்களிக்கலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விசாரித்ததில் தெரிஞ்சுக்கிட்டதில், வாக்காளர் பட்டியலில் நிறைய வாக்காளரோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அரசியல் பிரமுகர்கள், கட்சி பிரதிநிதிகள், இந்த மாதிரி நபர்கள் திட்டமிட்டே நீக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன சதி திட்டம் அப்படின்னு தெரியல. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கலைந்தெடுக்கணும். அடுத்து, இறந்தவர்கள் நிறைய பேர் பெயர்களை நீக்கம் செய்யவே இல்லை. இது ஏன்னு தெரியல. இதெல்லாம் வருங்கால கட்டத்தில் இதெல்லாம் 100% களையப்படணும். தேர்தல் ஆணையமும் இதில் சரியாக செயல்படணும். வாக்காளர்களும் தங்களோட பெயர் பட்டியலில் இருக்கான்றதை சரி பார்க்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டான், நகராட்சி தேர்தலில் ஓட்டு போட்டான், இதில் எப்படி போயிடுச்சு அப்படின்னு இப்போ புலம்புறதுறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி புலம்பலை தவிர்ப்பதற்கு இங்கே நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதனால் வாக்காளர் பட்டியல்களை அரசு பார்வைக்கு பொதுமக்களுக்கு வாக்குச்சாவடியில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக வாக்காளர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிற கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, இந்த தேர்தலில் நம்ம கடந்த முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், வேட்பாளர்களும் சரி வாக்காளர்களும் சரி, வேட்பாளர்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் கொடுத்து வாக்கு வாங்கக்கூடாது, பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தோம். அது மாதிரி வாக்காளர்களும் எந்த லஞ்சமோ பணமோ பொருளோ வாங்கிக்கிட்டு வாக்கு போடக்கூடாது, நேர்மையாக வாக்களிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதை உண்மையாலுமே நாம் வேற எங்கேயும் சொல்ல வேண்டியதில்லை. திருச்சி பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியோட பங்காளி கட்சி, அந்த கட்சியோட வத்திப்பட்டி சின்னத்துக்கு மட்டும் அவங்க தரப்பில் ஒரு வாக்குக்கு 250 வீதம் பட்டுவாடா செஞ்சாங்க. ஆனால் அந்த தேர்தல் பறக்கும்பட பாருங்கள், நெல் விற்றவங்க கொண்டு போன காசு, அடுத்து மாடு விற்றுட்டு கொண்டு போனவங்க காசுங்களையெல்லாம் விரட்டி பிடிச்சி பறக்கும்பட தீவிர பரிசோதனை செய்து நடவடிக்கை எடுத்த பறக்கும்பட பாருங்கள், வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சியை எந்த விதத்துலையும் நடவடிக்கை எடுக்கலை.
இது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த தவறை வந்து தேர்தல் ஆணையம் வந்து சரி செய்து கொள்ளணும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சியை தவிர மீதி அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் யாருமே கண்டிப்பாக லஞ்சம் கொடுக்கல. அது மாதிரி அந்த ஒரு கட்சி கொடுத்த அது குறிப்பிட்ட சில நபர்களுக்கு தான் அந்த கொடுத்துருக்காங்க வாக்காளர்களுக்கு. அந்த வாக்காளர்களை தவிர மீதி வாக்காளர்கள் எந்த விதமான லஞ்சமோ லாவணியமோ பொருட்களோ எதுவுமே வாங்காமல் நேர்மையாக வாக்களிச்சிருக்காங்க. உண்மையாலுமே அந்த வாக்காளர்களுக்கும் சரி, எந்த பரிசு பொருள் வாங்காமல் நேர்மையாக வாக்களித்த அந்த வாக்காளர்களுக்கும் சரி, எந்த பரிசு பொருளும் எந்த பணமும் கொடுக்காம வாக்கு சேகரித்த அந்த வேட்பாளர்களுக்கும் சரி, நமது நாடு யூடியூப் சேனல் மிகப்பெரிய ஒரு கிரேட் ஷல்யூட்டை வந்து அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது. இந்த நேரத்தில் உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் நாம் நேர்மையாக நடந்துக்கிறதுல தான் உண்மையான ஜனநாயகம் இந்த நாட்டில் வளர்கிறதுக்கு நாம் காரணிகளாக அமைய முடியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு செய்தியை அடுத்த ஒரு காணொளியில் நாம் வந்து கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வோம். இந்த என்னோடய கருத்தை வந்து பார்த்து கொண்டிருக்க பார்வையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் இதை பல்வேறு தரப்பினருக்கு பகிர்வதோடு நிறைய சப்ஸ்கிரைப் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேர்தல் ஆணையம் இது மாதிரியான தவறுகளை வருங்காலகட்டத்தில் எப்படி களைவது என்பதை திட்டமிட்டு கண்டிப்பாக களைய சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நமது நாடு யூடியூப் சேனல் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், வாக்காளர்கள் அனைவரும் வருங்காலகட்டத்தில் இந்த பிரச்சனை இல்லாமல் நாம் சரி செய்து கொள்வதற்கு வாக்காளர்கள் பட்டியலை முதலில் சரிபார்க்க வேண்டும். அதில் தங்களது பெயர்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக அதனை சேர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்லதொரு செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். பார்வையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.